வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி டின்னர் ரொட்டீனுக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி காலிஃப்ளவர் குருமா ஈஸியாக பண்ணலாம். இது வந்து நம்ம ஹோட்டலில் பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் சர்வ் பண்ணுவாங்கள்ல, வெஜிடபிள் குருமா அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பட்டையில் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். குழம்பு தூள் இல்லைன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ காலிஃப்ளவர் எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட காலிஃப்ளவருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 மூடிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக தேங்காய் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 2 பீஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 5-6 முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரிக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் கசகசா இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். எல்லாமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இதோடவே குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து பட்டை கிராம்போட அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டி இருக்காது, சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசம் போன உடனே இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 2-3 மெத்தடில் செய்யலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டும் செய்யலாம், இல்லை காலிஃப்ளவர் மட்டும் போட்டு செய்யலாம், இல்லைனா மஷ்ரூம் மட்டும் போட்டு கூட இதே மெத்தடில் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மெத்தடில் நம்ம 2-3 குருமா செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.